கந்துவட்டி கொடுமையால் மாணவி ஒருவரை கை கால்களை கட்டி தண்ணீர் பீப்பாயில் அடைத்து வைத்த சம்பவத்தை கண்டித்து கோவில்பட்டி அருகே இருக்கும் கழுகுமலையில் இன்று போராட்டங்கள் வெடித்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையைச் சேர்ந்த உதயகுமார், பாக்கியலட்சுமி தம்பதியினரின் மகள் உஷா. பள்ளிக்கு சென்று திரும்பிய மகளை காணாமல் தாய் தேடி வந்த சூழலில் வீட்டுக்குள் இருந்த தண்ணீர் பீப்பாயில் இருந்து கண்டெடுக்கப்பட்டார் உஷா. சாயந்தரம் பக்கத்து வீட்டிலலாம் கூட படிக்கிற பிள்ளைகிட்டலாம் போய் கேட்க சொன்னேன். என் மகன் போய் கேட்டான், சின்னது வந்து பையன், அவன் போய் கேட்டான். அக்கா இங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டான். நான் வாசலில் உட்காந்து பிள்ளைய காணமேனு தேடி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பேரல் அதாவது டம்மு டம்மு அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. தலையை கொண்டு போய் முட்டிருப்ப அவ்வளோ சவுண்டு கேட்டது. கூட எடுத்துக்கிட்டு அந்த அடப்பை எடுத்துகிட்டு பார்க்கையில் அப்படியே ஊறி போய் உள்ளே கிடந்தான். கை காலெல்லாம் நனைஞ்சு அரை பேரில் தண்ணி, தலை மட்டும் முங்கலை. அதனால தண்ணி அப்படி சாச்சி விட்டுட்டோம், கிழக்க சாச்சி விட்டு அவள் வந்து இறந்துட்டான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் அந்த வாயில் இருக்க துணியெல்லாம் அவுத்து, கையில் இருக்க துணியெல்லாம் அவுத்து நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தேன். பக்கத்து வீட்டை சேர்ந்த குடும்பம் கந்துவட்டி கும்பலால் பாதிக்கப்பட்ட நிலையில் இதற்கு பாக்கியலட்சுமி சாட்சி கூறியுள்ளார். தாயை மிரட்ட வந்த கந்துவட்டி கும்பல் வீட்டில் இருந்த மகளை தாக்கியது தெரிய வந்தது. கேஸ் அவன் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கான். அவன் மேலே கேஸை வாபஸ் வாங்க சொல்லுதான். இவங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க எங்கள் உயிருக்கு கேரண்டி இல்லை, கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுதாங்க. ஏன் நான் முக்கிய சாட்சி, நான் வந்து முக்கிய சாட்சி. என்னையத்தான் தேடி அந்த ஆள் வந்திருக்காரு. நான் வந்து அந்த ஆளுக்கு சிக்கல். இதையடுத்து சிறுமி உஷாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கழுகுமலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்றும் கழுகுமலை பகுதியில் சாலை மறியல் நடைபெற்றது. இப்போ வரைக்கும் காவல்துறை என்பது அந்த குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கல. அதற்கு மாறா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அந்த குற்றவாளிகள் மேல சாதாரண 1-2 வழக்க போட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கு. நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கணும், அந்த குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படணும். இதன் காரணமாக கோவில்பட்டி கழுகுமலை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய தலைமுறைக்காக கோவில்பட்டி செய்தியாளர் மணிசங்கர்.